இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா கையில இருந்த கயரை எப்படி கழட்ட வச்சேன்னு பாத்தியா? ஐயோ சும்மா சொல்லக்கூடாது நாகசரசு. நீ சரியான மாயக்காரி, மூலக்காரி, மொத்தத்துல நீ ஒரு நாகக்காரி. சூர்யாவை நெருங்குறதுக்கு இனிமே எனக்கு எந்த தடையும் இல்ல. இப்பவே நாகமா மாறி குளத்துல இறங்கி குளிச்சிட்டு இருக்கிற சூர்யாவோட உயிரை எடுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம், இத சொல்லதான் நீங்க வந்தியா? கிளம்பு. ஐயோ ஐயோ பாம்பு. ஐயோ எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல இந்த கழுகு. ஐயோ கண்ணாப்பினானு கொத்துது. ஐயோ மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, நாகசரசு மாட்டிக்கிச்சு. எங்க இருந்து வருது இந்த கழுகு? ஐயோ நம்ம நாகசரசு எப்ப பாம்பா மாறினாலும் இது வந்துருது. இந்த கழுகுதான் வில்ல. இப்ப நான் நாகசை எப்படி காப்பாத்துவேன்? ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ துர்கா வந்துட்டா. ஐயோ இவ வர வேகத்தை பார்த்தா விஷயம் தெரிஞ்சுதான் வர மாதிரி இருக்கு. இங்க இருக்க கூடாது நாம. அப்பாடா இவ்வளவு எஸ்கேப். இனிமே நாம இங்க நமக்கு சரியா வர்றது. நாமளும் எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். துர்கா நீ எப்ப இங்க வந்த? நான் இப்பதாங்க வந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கெல்லாம் எதுவும் இல்ல. ஏன்? எங்க கையில இருந்த தாயத்தைங்க? கயிறு பூஜையில வச்சிருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த கயிறு அவர் கையில இருந்து இறங்க கூடாது. அப்படி இறங்கிட்டா அந்த நாகம் உன் கணவரை சுலபமா தீண்ட வாய்ப்பு இருக்கு. வாங்க. துர்கா என்னாச்சு துர்கா? தயவு செஞ்சு இந்த தாயத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் கழட்டிடாதீங்க. யார் சொன்னாலும் கழட்டாதீங்க. நீ நார்மலாவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல துர்கா, என்னன்னு சொல்லு. நீ ரொம்ப பதட்டமா இருக்க. ப்ளீஸுங்க, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த தாயத்தை மட்டும் யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலயும் கழட்டாதீங்க. கழட்டாதீங்க ப்ளீஸ். சரி வாங்க போலாம். உன் அம்மா உருவத்துல வந்து உன் கணவரை அழைச்சிட்டு போனது வேற யாரும் இல்ல, உன் கணவரை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கே அந்த இச்சாதாரி நாகம்தான். என்னங்க சொல்றீங்க? என் அம்மா உருவத்துல வந்தது அந்த நாகமா? ஆமா, இச்சாதாரி நாகத்துக்கு மட்டும்தான் தான் நினைச்ச உருவத்துக்கு மாற சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சுதான் உங்க அம்மா உருவத்துல வந்து உன் கணவர் கையில கட்டியிருந்த நான் கொடுத்த மந்திர உருவேத்தன கயிறை கலட்டி இருக்கு. நல்ல சமயத்துல நீ போனதுனால உன் கணவர் உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு. உன் புருஷனை தேடி அந்த பாம்பு உன் வீட்டுக்கே வந்திருக்குன்னா உன் புருஷனை கொல்லாம விடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கய்யா, நான் இப்பவே அந்த பூஜையை பண்றேன். அந்த வைரத்தை கொண்டு வந்து என் கணவரை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கான கால நேரம் இன்னும் வரலம்மா. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு தான் நீ அந்த பூஜைய பண்ணணும். அது வர பொறுமையா இருமா. என் கணவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது என்னால எப்படி சாமி பொறுமையா இருக்க முடியும்? வேற வழி இல்ல தாயி.
இது உனக்கு சோதனை காலம் தான் சொல்லணும். அதனால பொறுமை தான் முக்கியம். பொறுமையா இரு. அதை விட முக்கியம், பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் உன் கணவரை நீ பாதுகாக்கணும். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. கவலைப்படாத தாயி, அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. சரிங்கய்யா. நீ பொறுமையா இரு. பாண்டி, என்னாச்சு? ஐயோ, என்ன அங்க இங்கயும் காயமா இருக்கு? என்ன நடந்துச்சு? உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னமாச்சு? சிஸ்டர், எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம மாப்பிள மந்திரிச்ச தாயத்தை கட்டி வச்சுட்டு குளத்துல குளிக்க போனா. நம்ம நாக்ஸு நாகமா மாறி குளத்துல இறங்கி மாப்பிளைய தண்ணியில வச்சே அவன் உயிரை எடுக்கலான்னு நீந்தி போனா. அந்த நேரம் பார்த்து வானத்துல கழுகு வட்டம் போட்டு நம்ம நாக்ஸ கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கட்டம் கழுகு நம்ம நாக்ஸ் கொடுத்த பரிசுதான் இந்த காயங்கள். பாவம் நம்ம நாக்ஸ். சிஸ்டர், மாப்பிளையோட உயிரை எடுக்க முயற்சி பண்ண நம்ம நாக்ஸ் அவன் உயிர் தப்பிச்ச பார்த்ததே எனக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு சிஸ்டர். கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், அதை இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேன் சிஸ்டர். எப்படி கரெக்டா சரியான நேரத்துல அந்த கழுகு அங்க வந்துச்சுன்னே தெரியல சிஸ்டர். கழுகு கிட்ட இருந்து நாக்ஸ் தப்பிக்கிறதுக்குள்ள துர்கா நம்ம மாப்பிளையை தேடி அங்க வந்துட்டா சிஸ்டர். துர்கா எப்படி அங்க வந்தா? அவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? தெரியல சிஸ்டர். வர வழியில அவங்க அம்மா சரஸ்வதிய பாத்திருக்கலாம். மாப்பிளைய கோயில கூட்டு போனதை பத்தி விசாரிச்சிருக்கலாம். அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும், தேடி வந்திருப்பா சிஸ்டர். துர்கா, உங்க 2 பேரும் ஒண்ணு பாத்துடல. நீங்க 2 பேரும் அவ கண்ணுல படல. சிஸ்டர், துர்கா கண்ணுல மண்ணு தூவிட்டு நாங்க மறைஞ்சிருந்து வந்துட்டோம் சிஸ்டர். ஆனா ஒண்ணு சிஸ்டர், கண்டிப்பா அந்த துர்காவுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்கும். அவ கிடக்குறா, விடு, அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். நாகஜோதி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாறி தெய்வ சக்தி உள்ளவன். எப்படி கரெக்டா அவ புருஷனை காப்பாத்துறதுக்கு ஓடடி வந்துட்டா பார்த்தல. இனிமே நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கேட்டுக்க நாக்ஸே, இது செகண்ட் அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்ல மொத்த கழுகு சேர்ந்து வந்துருச்சுன்னு வையே, உன்னை அலேக்கா தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க.